நான் என்ன கேட்க வரேன், இங்க எல்லாம் தமிழ்நாட்டுல சில பேர் இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கான். நாங்கெல்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், எங்களுக்கு இந்தி படிக்க விடல. எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டுருந்தா நாங்க அப்படியே வானத்துல போய் கொடி ஏற்றிருப்போம். நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணிருப்போம். எங்க தலைமுறை 2 தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க, இந்தி படிக்க விடல அப்படி. நான் கேட்கிறேன், வடக்கத்திக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல? கட்டாயமா இங்கிலீஷ் படிக்கிற. நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம், நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க. அவன் தாய்மொழி அவன் படிக்கிற. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. தாய்மொழியை படிங்க, இங்கிலீஷை படிங்க. இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது. எவனோ ஒருத்த மட்டும் 2 மொழி படிப்பான், மத்தவன் 3 மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு. சார், எனக்கு நீ கழுதைக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு 3 ஏத்துவ, நீ மட்டும் 2. உன் தாய்மொழியில நீ படிச்சுட்டு மேல வருது ஈஸி உனக்கு, எனக்கு அது கஷ்டம். அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சுட்டு நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்துலயும்? நான் என்ன கேட்கிறேன், இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே, அந்நிய மொழி. அதனால அப்ப எங்களுக்கு இந்தி அந்நிய மொழி, உனக்கு ஆங்கிலம் அந்நிய மொழி தான், எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா. அது எங்க தாய்மொழியா இல்ல எங்க சித்தியா பெரியம்மாவா? யோசிச்சு பாருங்க. நான் எல்லாரும் நம்ம திங்க் பண்ண தவறிட்டோம். 2-3 தலைமுறையோ இந்தி படிக்க விடாமையே அப்பயே எல்லாரையும் கெடுத்துட்டாங்க. ஏன் அவன் இங்கிலீஷ் படிக்க வச்சிருக்கிறது? படிக்க வச்சிருக்கலாம், வரலையே. அங்க போய் பாருங்க, அப்ப தெரியும் அவங்களுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷ கேட்டு பாருங்க. தமிழை இங்கிலீஷ் பேசுற மாதிரி இந்த உலகத்துல எவனும் இங்கிலீஷ் பேச முடியாது தெரியுமா? அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா?